யோவான் எழுதின 2ஆம் நிருபத்தை இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த யோவான் எழுதினதான 2ஆம் நிருபத்திலேயும் தான் முதல் நிருபத்திலே கூறினதான அதே காரியங்களை அவர் மறுபடியுமாக வலியுறுத்தி கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த யோவான் எழுதின 2ஆம் நிருபத்திலே ஒரே ஒரு அதிகாரம் மாத்திரமே உள்ளது. இந்த அதிகாரம் யாருக்கு எழுதப்பட்டது என்பது தெளிவாக கூறப்படாமல் இருக்கிறது. முதல் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, நமக்குள் நிலை நிற்கிறதும் என்றென்றைக்கும் நம்மோடு இருப்பதுமாகிய சத்தியத்தின் நிமித்தம் நான் மாத்திரமல்ல, சத்தியத்தை அறிந்திருக்கிற யாவரும் சத்தியத்தின்படி நேசித்திருக்கிறவளும் தெரிந்து கொள்ளப்பட்டவளும் ஆகிய அம்மாளுக்கும் அவளுடைய பிள்ளைகளுக்கும் மூப்பனாகிய நான் எழுதுகிறதாவது என்று இந்த நிருபம் ஆரம்பிக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். 4ஆம் வசனத்திலே, பிதாவினால் நாம் பெற்ற கற்பனையின்படியே உம்முடைய பிள்ளைகளில் சிலர் சத்தியத்திலே நடக்கிறதை நான் கண்டு மிகவும் சந்தோஷப்பட்டேன் என்று அவர்களை மெச்சிக்கொள்கிறார். அதே சமயத்தில் 5ஆம் வசனத்திலே, நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்று உமக்கு புதிய கற்பனையாக எழுதாமல் ஆதி முதல் நமக்கு உண்டாயிருக்கிற கற்பனையாக எழுதி உம்மை வேண்டிக் கொள்கிறேன் என்று கூறுகிறார். இதே காரியத்தை 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலேயும் அவர் கூறியிருக்கிறதை நாம் காண முடிகிறது. தொடர்ந்து, இப்படி நாம் அவருடைய கற்பனைகளின்படி நடப்பதே அன்பை வெளிப்பாட்டுகிறதாக காணப்படுகிறது. நாம் ஆதி முதல் கேட்டிருக்கிறபடி நடந்து கொள்ள வேண்டிய கற்பனை தேவனிடத்திலே அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவதாக யோவான் கூறுகிறார். 7ஆம் வசனத்திலே, மாம்சத்தில் வந்த இயேசுவை அறிக்கை பண்ணாத அநேக வஞ்சகர் உலகத்திலே தோன்றி இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவனே வஞ்சகனும் அந்தி கிறிஸ்துவமாய் இருக்கிறான் என்று கூறுகிறார். 1 யோவானிலேயும் அந்தி கிறிஸ்துவின் காரியங்களை அவர் கூறியதை நாம் பார்க்கலாம். அதே போல, உங்கள் செய்களின் பலனை இழந்து போகாமல் பூர்ண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையாக இருங்கள் என்று கூறுகிறதான யோவான், கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல் இருக்கிற எவனும் தேவனுடையவன் அல்ல, கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனோ பிதாவையும் குமாரனையும் உடையவனாக காணப்படுகிறான் என்று சொல்லி, ஒருவன் உங்களிடத்திலே வந்து இந்த உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தால் அவனை உங்கள் வீட்டிலே ஏற்றுக்கொள்ளாதீர்கள், அவளுக்கு வாழ்த்துதல் கூறாதீர்கள் என்று கள்ள தீர்க்கதரிசிகளை குறித்தும் கள்ள போதகர்களை குறித்தும் இங்கே அவர் எச்சரிக்கிறார். அதாவது, அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறவன் அவனுடைய துர்க்கிரியைகளுக்கு பங்குள்ளவனாக இருக்கிறான் என்பதாகவும் அவர் கூறுகிறார். இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு கூற வேண்டியதாக இருக்கிறது. காகிதத்தினாலும் மையினாலும் அவற்றை எழுத எனக்கு மனதில்லை. உங்களுடைய சந்தோஷ நிறைவாயிருக்கும்படி உங்களிடத்திலே வந்து நான் முகமுகமாக பேச விரும்புகிறேன் என்பதாக கூறிக்கொள்கிறதான அவர்களுக்கு வாழ்த்துதல் கூறி இந்த மடலை முடிக்கிறார். பிரியமானவர்களே, இந்த காரியங்கள் நம்முடைய வேதத்திலே மறுபடியும் கூறப்பட்டிருப்பதின் அவசியம் என்னவென்றால், நாமும் கூட தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக வாழ வேண்டும். கள்ள போதனைக்கு செவி சாய்த்தவர்களாக, வேதத்தை விட்டு விலகுகிறவர்களாக காணப்படாது இருக்க வேண்டும் என்பதை தேவன் நம்மிலே விரும்புகிறார். தொடர்ந்து யோவான் எழுதினதான 3ஆம் நிருபத்தை நாம் பார்க்கும் பொழுது, இதிலேயும் ஒரே ஒரு அதிகாரம் மாத்திரமே உள்ளது. இதை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, யோவான் முதல் 2 நிருபங்களிலே வலியுறுத்தியதான அதே காரியங்களை இங்கேயும் வலியுறுத்துகிறதை நாம் காண முடிகிறது. இந்த 3ஆம் நிருபத்தை அவர் காயு என்பவருக்கு எழுதியிருக்கிறார். முதல் வசனத்திலே, மூப்பனாகிய நான் சத்தியத்தின்படி நேசிக்கிற பிரியமான காயுக்கு எழுதுகிறேன் என்பதாக யோவான் குறிப்பிட்டிருக்கிறதை நாம் காண முடிகிறது. இந்த காயு என்பவரை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, அப்போஸ்தலர் நடபடிகள் 19ஆம் அதிகாரத்திலே பவுல் எபேசு பட்டணத்திலே ஊழியம் செய்வதற்காக போகும் பொழுது, அந்த இடத்திலே பவுலுக்கு வழித்துணையாக மக்கதோனியா தேசத்திலிருந்து இந்த காயு என்பவன் வந்ததாக கூறப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக காயு என்பவன் தேவனுடைய வேலையிலே உதவியாக இருந்தவனாக கருதப்படுகிறான். அதனாலேயே இந்த இடத்திலே யோவானும் கூட சத்தியத்தின்படி நான் நேசிக்கிற பிரியமான காயுவுக்கு எழுதுகிறேன் என்பதாக அவன் கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். அவனுடைய வாழ்த்துதலிலேயே, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன் என்று ஒரு வாழ்த்துதலை கூறுகிறான். உன்னுடைய ஆத்துமா வாழ்வதுதான் மிக மிக முக்கியம். உன்னுடைய ஆத்துமா எவ்வாறாக வாழ்கிறதோ அதே போல நீ எல்லாவற்றிலும் வாழ வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்பதாக யோவான் கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, சகோதரர் வந்து நீ சத்தியத்திலே நடந்து கொள்கிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்த பொழுது நான் மிகவும் சந்தோஷப்பட்டேன் என்று கூறுகிற யோவான், என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை என்பதாக தெரிவிக்கிறார். பிரியமானவர்களே, ஒரு உண்மையான தேவனுடைய ஊழியக்காரனுக்கு தன்னுடைய சபையிலே இருக்கிறதான தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தையிலே வளருகிறார்கள், அதிலே காலூன்றி நிற்கிறார்கள்,
என்பதான வார்த்தையை கேட்கும் பொழுது அதுதான் மிகவும் சந்தோஷத்தை தருகிறதாக இருக்கிறது. அதே போலதான் யோவானும் கூட இந்த இடத்திலே காயுவை பற்றி கூறும் பொழுது, நீ சத்தியத்திலே நடக்கிறாய் என்பதை நான் கேள்விப்படுகிறதுனாலே நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன் என்பதாக கூறுகிறார். அதோடு மாத்திரமல்லாமல், நீ சகோதரருக்கும் அந்நியருக்கும் செய்கிற யாவற்றையும் உண்மையாக செய்கிறாய். அது மாத்திரமல்ல, நீ அவர்களிடத்திலே செலுத்துகிறதான அன்பை குறித்தும் சபைக்கு முன்பாக சாட்சி சொன்னார்கள் என்று சொல்லுகிறதான யோவான் அவனிடத்திலே ஒரு கோரிக்கையை வைக்கிறான். அதாவது, தேவனுக்கு முன்பாக பாத்திரமானபடி நீ அவர்களை வழிவிட்டு அனுப்பினால் நலமாயிருக்கும். அவர்கள் புரஜாரியரிடத்திலே ஒன்றும் வாங்காமல் அவருடைய நாமத்தின் நிமித்தம் புறப்பட்டு போனார்கள். ஆகையால் நாம் சத்தியத்திற்கு உடன் வேலையாட்களாயிருக்கும்படி அப்படிப்பட்டவர்களை சேர்த்து கொள்ள கடனாளிகளாக இருக்கிறோம் என்று யோவான் காயுவுக்கு கூறுகிறார். இதை குறித்து நான் சபைக்கு எழுதினேன். ஆனாலும் அங்கே முதன்மையாய் இருக்க விரும்புகிற தியோத்திரேப்பு எங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனபடியினால் நான் வந்தால் அவன் எங்களுக்கு விரோதமான பொல்லாத வார்த்தைகளை பேசி இன்னும் எங்களுக்கு விரோதமாக செய்து வருகிற கிரியைகளை நான் நினைத்துக் கொள்ளுவேன். அவன் இப்படி செய்து வருவதும் போதாமல் தான் சகோதரரை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதுமன்றி ஏற்றுக்கொள்ள மனதாய் இருக்கிறவர்களையும் அவன் தடை செய்து சபைக்கு புறமே தள்ளுகிறான். நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று. நன்மை செய்கிறவர் தேவனால் உண்டாயிருக்கிறான், தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை என்பதாக யோவான் கூறுகிறார். இதன் மூலமாக மறுபடியுமாக அவர் அன்பை பாராட்ட வேண்டும். அன்பில்லாதவன் தேவனை அறியான் என்பதான அந்த காரியத்தை உணர்த்துகிறதை நாம் பார்க்கிறோம். அதே சமயத்திலே தீமோத்தேயு எல்லாராலும் நற்செய்தி பெற்றதும் அல்லாமல் சத்தியத்தாலும் நற்செய்தி பெற்றவன். நாங்களும் சாட்சி கொடுக்கிறோம், எங்கள் சாட்சி மெய்யென்று அறிவீர்கள் என்று கூறுகிற யோவான் இன்னும் அநேக காரியங்கள் எழுத வேண்டும். ஆனாலும் நான் நேரிலே வந்து பேசுகிறேன், சீக்கிரமாய் உன்னை காண்பேன் என்று நான் நம்பியிருக்கிறேன், அப்பொழுது முகமுகமாய் பேசுவோம் என்று சொல்லி தன்னுடைய மடலை முடிக்கிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, 3 பேரை இந்த இடத்திலே யோவான் கூறுகிறார். காயுவுக்கு எழுதினாலும் காயுவை குறித்துதான் ஒரு நற்சாட்சியை வழங்குகிறார். அதே சமயத்திலே திரேத்திரப்பு என்பவர் தேவனுக்கு விரோதமான காரியங்களை, சபையிலே உதவி செய்ய விரும்புகிறவர்களை சபைக்கு புறம்பே தள்ளுகிறதான காரியங்களை செய்கிறதை கூறுகிறார். தீமோத்தேயு என்பவரும் நற்சாட்சி பெற்று சத்தியத்திலே நடக்கிறதாக கூறுகிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலேயும் நமக்கு முன்பாக தேவனை பின்பற்றுகிறதான வழியும் இருக்கிறது, தேவனை விட்டு விலகி செல்கிறதான வழியும் இருக்கிறது. நம் நன்மையை தெரிந்து கொள்கிறோமா, தீமையை தெரிந்து கொள்கிறோமா? ஆண்டவர் நம்முடைய கரத்திலே கொடுக்கிறார். நன்மை செய்கிறவர்களாக நாம் காணப்பட்டால் தேவனால் உண்டாயிருக்கிறோம், தீமை செய்கிறவர்களாக காணப்பட்டால் தேவனை காணாதவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த வார்த்தைகள் நம்மோடு பேசும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து வேறொரு பகுதியை தியானிப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. God bless you.